70 வயதுக்கு 40 வயது ஜோடியா? கேட்ட சிலருக்கு நச்சுன்னு பதிலடி கொடுத்த இயக்குனர் மணிரத்னம். இந்த பதிலை யாருமே எதிர்பார்க்கலையே. 1954ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி பிறந்த உலகநாயகன் கமல்ஹாசன் கடந்த ஆண்டு தனது 70வது பிறந்த நாளை கொண்டாடினார். இந்த ஆண்டு நவம்பரில் 71வது பிறந்த நாளுக்காக காத்திருக்கிறார். மறுபுறம் தமிழ் சினிமாவின் பிரபல நடிகை த்ரிஷா மே 4ஆம் தேதி தனது 42வது பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடினார். இந்த நிலையில் தக் லைஃப் படத்தில் த்ரிஷா மற்றும் சிம்பு ஜோடி என்று எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ட்ரைலரில் வெளியான சில காட்சிகள் அதிர்ச்சி தருவதாக அமைந்துள்ளன. இதனால் 70 வயதான கமல்ஹாசனுக்கு 42 வயதான த்ரிஷா ஜோடியா என்ற கேள்வி சமூக வலைதளங்களில் எழுந்துள்ளது. இதேபோன்று 41 வயதான நடிகை அபிராமியும் இந்த படத்தில் கமல்ஹாசனுக்கு ஜோடியாக நடிப்பது குறித்து கேள்விகள் எழுந்தன. தக் லைஃப் பட ப்ரமோஷன்கள் தீவிரமடைந்து வருகின்றன. சாய்ராம் கல்லூரியில் பிரம்மாண்ட இசை வெளியீட்டு விழா நடந்ததற்கு அடுத்த நாள் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்ற சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஃபினாலே நிகழ்ச்சிக்கு கமல், மணிரத்னம், AR ரஹ்மான் ஆகியோர் பங்கேற்றனர். இதனுடன் சுகர் பேபி பாடலிலும் இடம்பெற்ற காட்சிகள் நெட்டிசன்களில் அதிர்ச்சியையும் ட்ரோல்களையும் உருவாக்கியுள்ளன. இந்த படம் வரும் ஜூன் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகிறது. மணிரத்னம் இயக்கம், AR ரஹ்மான் இசை, ரவி கே சந்திரனின் ஒளிப்பதிவு மற்றும் கமல்ஹாசன், த்ரிஷா, சிம்பு, அபிராமி, அசோக் செல்வன், நாசர், ஜோஜு ஜார்ஜ் உள்ளிட்ட நடிப்பு தொகுப்பால் இந்த படம் இந்திய சினிமாவின் மிகுந்த எதிர்பார்ப்புடைய ஒரு படமாக இருக்கிறது. இயக்குனர் மணிரத்னம் இளம் நடிகைகளுடன் வயதான நடிகர்கள் ஜோடி சேர்வது குறித்து எழும் விமர்சனங்களை நேரடியாக எதிர்கொண்டுள்ளார். உலகம் முழுவதும் இப்படியான உறவுகள் நடைபெறுகின்றன. சமூகமே எத்தனையோ விதமான உறவுகளை ஈர்க்கிறது. ஆனால் திரைப்படங்களில் மட்டும் அதை சித்தரிக்கலாமா என்ற கேள்வி எழுவது தவறான அணுகுமுறை என அவர் விளக்குகிறார். மேலும் நடிகர்கள் தங்கள் கதாபாத்திரங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி நடிப்பார்கள். அவர்களின் உண்மை பெயர்கள் அல்லது வயது பாராமலும் கதையின் சூழ்நிலை எப்படி சொல்லப்படுகிறது என்பதை ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். இந்த விவாதங்களை கடந்து தக் லைஃப் படம் பிரம்மாண்ட ப்ரமோஷன்களுடன் வெளிவரவிருக்கிறது. இசை வெளியீட்டிலிருந்து சூப்பர் சிங்கர் ஃபினாலே வரை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கமல்ஹாசன், மணிரத்னம், AR ரஹ்மான் உள்ளிட்ட குழுவின் பங்கேற்பு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்திருக்கிறது. குறிப்பாக சுகர் பேபி பாடலின் சில காட்சிகள் சமூக வலைதளங்களில் கலவையான விமர்சனங்களையும் பரபரப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. ஆனால் இந்த விவாதங்களையே ஒரு ப்ரமோஷன் எந்திரமாக மாற்றி ரசிகர்களிடம் பேசப்படக்கூடிய படமாக உருவெடுக்கின்றது தக் லைஃப் திரைப்படம்.